அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் காக்கின் கனவுகள் காவலர் பயிற்சி மையம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு கணிதத்துல லாபம் மற்றும் நட்டத்துல இருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம். ஒருவரின் மாத சம்பளம் ரூபாய் 2500 இருந்து 50% குறைக்கப்பட்டு பின்னர் 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்டத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒருவருடைய மாத சம்பளம் எவ்வளவா? 2500. எவ்வளவு வாங்குறாரு? 2500 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அந்த வாங்கின சம்பளத்துல இருந்து எவ்வளவு குறைக்கிறாங்களாம்? 50% குறைக்கிறாங்க. அப்ப 2500ல 50% எவ்வளோன்னு கண்டுபிடி. 0 0 0 0. வேற பேலன்ஸ் என்ன இருக்கு? 5 × 250 1250 ரூபா. இப்போ 2500ல இருந்து 50% குறைச்சா அவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது? 1250 ரூபா கிடைக்குது. இப்போ வாங்கின அமௌண்ட்ல இருந்து, அதான் குறைக்கப்பட்ட அமௌண்ட்ல இருந்து பின்னர் எவ்வளவு அதிகரிக்கிறாங்களாம்? 50% அதிகரிக்கிறாங்க. இப்போ 2500 50% குறைச்சா 1250 ரூபா கிடைச்சது. அதுல இருந்து என்னவா? 50% அதிகரிக்கிறாங்க. இப்போ 1250 ரூபால 50% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 0 0 0 0. வேற என்ன இருக்கு பேலன்ஸ்? எதுவும் இல்லை. இப்போ 5 × 125 625 ரூபாய். அப்போ பாருங்க, இது 2500 ரூபாயிலிருந்து 50% குறைச்சா எவ்வளவு கிடைச்சது? 1250 ரூபா கிடைச்சது. அப்போ 50% குறைஞ்ச அமௌண்ட் 1250 ரூபால பின்னர் எவ்வளவா? 50% அதிகரிக்கிறாங்க. அதிகரிச்சா எவ்வளவு கிடைச்சது நம்மளுக்கு? 625 ரூபா கிடைச்சது. இப்போ ரெண்டும் கூட்டுங்க. 1250 பிளஸ் 625 எவ்வளோ? 1875 ரூபா. இப்போ லாஸ்டா எவ்வளவு வாங்குறாரு ஒரு சம்பளம்? ரூபாய் 1875. ஃபர்ஸ்ட் எவ்வளவு வாங்கினாரு? 2500 ரூபாய் சம்பளம் வாங்கினாரு. இப்போ எவ்வளவு வாங்குறாரு? 1875 ரூபாய் வாங்குறாரு. இதுல இருந்து கழிங்க. 2500ல 1875 போச்சுன்னா 625 ரூபாய். ஃபர்ஸ்ட் எவ்வளவு வாங்கினாரு? 2500 ரூபாய். இப்போ எவ்வளவு வாங்குறாரு? கம்மியா வாங்குறாரு. 1875 ரூபாய். அது லாபமா நஷ்டமா? நட்டம். எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நஷ்டம் ரூபாய் 625. தேங்க்யூ.